சீமா மகன் எங்க படிக்கிறேன், எங்க படிச்சா உனக்கு என்ன? எல்லா பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க பையனே பார்த்தா பிரைவேட் ஸ்கூல் தான், ஏதோ பெரிய ஸ்கூல் தான். அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அது ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ? 25 லட்சம். ஒரு பையனுக்கு 25 லட்சம், 2 குழந்தைகளும் 50 லட்சம். எவன் அப்ப விட்டு போனோம்? யார் விட்டு போனோம்? சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன், வெளியில சொல்றது இல்ல. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடும், 1 லட்சம் கொடுத்து விடுப்பாரு, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. நீ இந்த ஸ்கூல்ல பாத்திருக்கியா? நீ இதெல்லாம் பார், பார்த்தாதான் புரியும். இந்த பார், எவன் அப்ப விட்டு போனோம்? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான் வேறு சுந்து. எவன் அப்ப விட்டு பணத்தை சேர்க்கிறாரு? இவரு 50 லட்சம், ஒரு பையனுக்கு 25 லட்சம். நல்லா படிக்கிட்டோம், வேணாம்னு சொல்லுவாரு, சம்பாரிச்சு படிக்கிட்டோம். பாவம் ஈழத்து மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறாங்க. அவங்க பணத்தை பறிச்சு அபகரிச்சு தான் புள்ளைய போய் சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாது, ஆ என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அம்மா என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கட்சியா கர்மம். நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற? டான் பாஸ்கோ பெரம்பூர். இவர் பாரு, வேலை வெட்டிக்க போறது வெட்டியா உட்காந்துக்கிறான். என்ன சொல்றது தெரியுமா கேட்டதுக்கு? ஏங்க உங்க பையனை போயிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னா, பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, இங்க தமிழ் வழி கல்வியே இல்லையா? ஏன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறது என்ன பிரச்சனை? தமிழ் வழி கல்வியில் நடக்கக்கூடிய பள்ளி 10 பள்ளிகள் சென்னையில் மூடிடு. 37,554 பள்ளிக்கூடங்கள், அரசு தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கு. படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. என் பிள்ளைங்க, என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம்.